இங்க ஒரு பொண்ணு அவளே ஒரு ஐபோன் வாங்கிட்டு வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ண மாதிரி சோஷியல் மீடியால காமிச்சு வீடியோ போடுறா. அதை பார்த்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட இந்த போன் எங்கேயாச்சும் இருந்து திருடிட்டு வந்துட்டியான்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவங்கிட்ட இல்ல நான் தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றா. அவன் ஒண்ணு நான் ஒன்னும் உனக்கு இதை கிஃப்ட் பண்ணவே இல்லையேன்னு சொல்றான். இவன் ஒண்ணு ஆமா இதை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு நேத்து இதே மாதிரி வீடியோ போட்டா அவளுக்கு நிறைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் வந்துச்சு, அதனாலதான் நானும் அதே மாதிரி பண்ணலான்னு போன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டேன்னு சொல்றான். அவன் ஒண்ணு அதை கேட்டு கொஞ்சம் சோகமாகிறான். இந்த பொண்ணு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா. அவன் ஒண்ணு அவகிட்ட கொஞ்ச நேரம் ப்ளீஸ் நீ இந்த போன் ஆஃப் பண்ணி வைக்கிறியா, இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி, நான் உன் கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு சொல்றான். அந்த பொண்ணு ஓ சாரின்னு சொல்லிட்டு அந்த போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் அந்த பொண்ணுக்கு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு போறான். அந்த பொண்ணு உடனே ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்றான். இவன் அவகிட்ட இல்ல அதெல்லாம் வேணாம், நம்மளுக்குள்ள நடக்கிறது பர்சனலாவே இருக்கட்டும்னு சொல்றான். இந்த பொண்ணு அவங்கிட்ட இந்த வீடியோ நம்மளுக்காக தான் எடுக்கிற, சோசியல் மீடியால எல்லாம் போட மாட்டேன், நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம்னு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு அந்த ரிங்க பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ண முடியுமான்னு கேக்குறான். இவன் உடனே அந்த பொண்ணு கிட்ட ஏன் என்னை உனக்கு சுத்தமா பிடிக்கலையான்னு கேக்குறான். இந்த பொண்ணு உடனே அவங்கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இந்த ரிங் ரொம்ப சின்னதா இருக்கு, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய சம்பாரிச்சு ஒரு பெரிய டைமண்ட் ரிங் வாங்கி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அப்படி சோசியல் மீடியால வீடியோ போட்டாதான் நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் வரும், என்னோட ஃப்ரெண்டு இதே மாதிரி தான் வீடியோ போட்டான்னு சொல்றான். அவன் ஒரு செகண்ட் காண்டாகிடுறான். அவன் அந்த பொண்ணு கிட்ட நீ உன்னோட முட்டாள்தனமான இந்த உலகத்திலேயே இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்ப வழியில அவளோட ஃப்ரெண்ட பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு உனக்கு கல்யாணம்லன்னு கேக்குறா. அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட சோகமா இல்ல எனக்கு இன்னைக்கு கல்யாணமும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவன் என்ன ஏமாத்திட்டான்னு சொல்றா. இவ ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க, நேத்து சோசியல் மீடியால வீடியோ எல்லாம் பார்த்தேன்னு சொல்றா. அது எல்லாமே போய் அது எல்லாத்தையும் நான் தான் வாங்கி நானே எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன், அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், இது எல்லாமே உன்னைய பார்த்து நான் பொறாமப்பட்டு தான் பண்ணேன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே தான் இவளுக்கு அவ பண்ண தப்பே புரியுது. இவ உடனே அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட நானும் உன்ன மாதிரி ஏதான்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னையும் ஏமாத்திட்டானான்னு கேக்குறா. இல்ல என்கிட்ட இருக்கிற உண்மையான ஒரு விஷயம்னா அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான், மத்த விஷயம் தான் பொய்ன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஓடி போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவ பண்ண எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேக்குறா. நான் இனிமே சோசியல் மீடியால எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டேன், நான் பண்ணது ரொம்ப தப்பு, நம்மளோட பர்சனலா தான் இருக்கணும், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். அவன் உடனே அந்த பொண்ணு கிட்ட நீ சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு கேக்குறான். அந்த பொண்ணு உடனே அவங்க கிட்ட இதுதான் என்னோட லைஃப்ல நான் கடைசியா போடுற வீடியோன்னு சொல்லிட்டு அவளோட அக்கௌண்டையே டெலீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அவன் அவங்க கிட்ட இருந்த ரிங்க கொடுத்து அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு அந்த ரிங்க போட்டுட்டு அவங்க கூட ஹாப்பியா லைஃப் வாழ ஆரம்பிச்சிடறா. நம்மளோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் சோசியல் மீடியால ஷேர் பண்றது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.